பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் விவசாயிகளை சந்தித்து நடிகர் விஜய் ஆலோசனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பரந்தூரில் போராடும் மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக விவசாயிகளை தாவைக்க தலைவர் விஜய் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக முதல் முறையாக விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கின்றார். பரந்தூர் உட்பட அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய கிராம மக்களின் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை சந்தித்து விஜய் ஆலோசனை நடத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடுவது ஏன் என விஜயிடம் அந்த பகுதி மக்கள், ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்தவர்கள் நேரடியாக கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார்கள். சென்னை பட்டினப்பாக்கத்திலிருந்து கார் மூலமாக ஏகனாபுரம் செல்லக்கூடிய விஜய் அங்கிருந்து பிரச்சார வாகனத்திலே பரந்தூர் செல்ல இருக்கின்றார். ஏகனாபுரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரந்தூருக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சார வாகனத்திலேயே விஜய் செல்ல இருக்கின்றார். விஜய் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு என்பது வீனஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. விமான நிலைய எதிர்ப்பு குழுவை சேர்ந்தவர்கள் வீனஸ் திருமண மண்டபத்தில் விஜயை சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார்கள். பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வேன் மூலமாக திருமண மண்டபத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இன்று காலை 9 மணி முதலே விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் வருகையை எதிர்பார்த்து ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்த மக்கள் அந்த திருமண மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை வேன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். விஜயை அவர்கள் அனைவரும் சந்திக்கின்றார்கள். 11 கிராமங்களை சேர்ந்தவர்களை தவிர மற்ற யாரும் விஜயை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. காவல்துறையினரும் தமிழக வெற்றி கழகத்தினரும் திருமண மண்டபத்திற்கு உள்ளே செல்லக்கூடியவர்களே அந்த 11 கிராமங்களை சார்ந்தவர்கள் தானா, ஏகனாபுரம், பரந்தூர், நெல்வாய் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்தவர்கள் தானா என்பதை ஆதார் அட்டை மூலமாக உறுதிப்படுத்திக் கொண்டுதான் மண்டபத்திற்கு உள்ளே அனுமதிக்கின்றார்கள். ஏனென்றால் விஜய் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் நின்று பேசும் பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே அந்த 11 கிராமங்களை சார்ந்தவர்கள் தான். அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறியக்கூடிய விஜய் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மைக் மூலமாக அந்த மக்களிடம் விஜயும் பேச இருக்கின்றார். அவர்களுடைய கருத்துகளுக்கு, கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கின்றார். அவர்களுடைய கோரிக்கைகளின் நியாயத்தை அவர் கேட்டறிவார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அடையாள அட்டை சரிபார்த்த பிறகு 11 கிராமங்களையும் சந்திக்கின்றார்கள். விஜயினுடைய இந்த பயணத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது விவசாயிகளை விஜய் சந்தித்து பேச இருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை அறிவிக்கப்பட்ட பொழுதே விவசாயிகளுக்கு ஆதரவான பல்வேறு விஷயங்கள் அந்த கொள்கையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தன. விஜய் தான் நடித்த திரைப்படங்களிலும் விவசாயிகளுக்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களை பேசி இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக 2011க்கு பிறகு விஜய் நடிப்பில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களுமே விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய திரைப்படங்களாக, சர்வதேச அந்த பொருளாதார சூழ்நிலையில் விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை பேசக்கூடிய திரைப்படங்களாகவே விவசாயிகளை முதன்மைப்படுத்திய கதாபாத்திரங்களை விஜய் ஏற்று நடித்திருந்தார் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக. இந்த சூழ்நிலையில் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் முதல் முறையாக விஜய் செல்லக்கூடிய இடமாக இந்த பரந்தூர் பகுதி மாறி இருக்கின்றது. பரந்தூரில் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை மட்டுமல்லாமல் அங்கு விவசாயிகளையும் விஜய் சந்தித்து பேச இருக்கின்றார். தாவைக்க தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்கும் இடத்தில் போலீசாரின் தடுப்புகளை தகர்த்து தொண்டர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். பிரச்சார வேனில் வரும் தாவைக்க தலைவர் விஜய் வீனஸ் திருமண மண்டப வளாகத்தில் பரந்தூர் மக்கள் மத்தியில் பேசவுள்ளார். இந்த நிலையில் தாவைக்க தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்கும் இடத்தில் போலீசாரின் தடுப்புகளை தகர்த்து தொண்டர்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றனர். தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சார வேனில் நின்று பேசும் இடத்திற்குள் செல்ல தொண்டர்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் போலீசாரின் தடுப்புகளை தகர்த்துக் கொண்டு விஜய் பேசும் இடத்திற்குள் தொண்டர்கள் நுழைந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்கும் இடத்தில் போலீசாரின் தடுப்புகளை தகர்த்து தொண்டர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். பிரச்சார வேனில் வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீனஸ் திருமண மண்டப வளாகத்தில் பரந்தூர் மக்கள் மத்தியில் பேசவுள்ளார்.
இந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் பிரச்சார வேன் என்று பேசும் இடத்திற்குள் செல்ல தொண்டர்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் போலீசாரின் தடுப்புகளை தகர்த்துக் கொண்டு விஜய் பேசும் இடத்திற்குள் தொண்டர்கள் நுழைந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றின கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது பரந்தூர் பகுதியை நெருங்கி இருக்கின்றார். இந்த நிலையில்தான் அங்கு இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு 11 கிராம மக்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு முன்பாக விஜய் நின்று பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் அந்த 11 கிராமத்தை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரும் உள்ளே செல்லாத வகையிலே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அந்த தடுப்புகளை மீறி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் உள்ளே செல்ல முற்பட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்றாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்தனுடைய அந்த அறிவுறுத்தலையும் மீறி உள்ளே செல்வதற்கான தொடர் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் உள்ளே திருமண மண்டபத்திற்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி விஜயை சந்திக்கக்கூடியவர்களாக அந்த 11 கிராமங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்தவர்கள், நெல்வாய் உள்ளிட்ட கிராமங்களை சார்ந்தவர்கள் தான் விஜயை சந்திக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய துண்டு அணிந்தவர்கள் தொடர்ந்து உள்ளே செல்வதற்கான முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தடுப்புகளை அகற்றி உள்ளே செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தடுப்புகளையும் மீறி அங்கு உள்ளே செல்வதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைவதன் காரணமாக பாதிப்பை சந்திக்கக்கூடியதாக கருதப்படும் 11 கிராம மக்கள் தான் நெல்வாய் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்தவர்கள், பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய ஏகனாபுரம் உள்ளிட்ட இடங்களை சார்ந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடையாள அட்டையை சரிபார்த்த பிறகுதான் அவர்களை உள்ளே அனுமதித்தார்கள். ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் உள்ளிட்டவர்கள் படம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த டி-ஷர்ட் அணிந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் காவல்துறையினரின் கட்டுப்பாடுகளை மீறி விஜயினுடைய வாகனம் நிறுத்தப்படக்கூடிய இடத்திற்கு கண்டிப்பாக நாங்களும் உள்ளே செல்வோம் என்று சொல்லி அந்த தடுப்புகளை மீறி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த பகுதியை வந்தடைந்து விடுவார். ஆனால் அவர் வருவதற்கு முன்பாகவே தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய தவிக தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். விஜய் உள்ளே சென்று தன்னுடைய பிரச்சார வாகனத்தை நிறுத்தி அதன் மீது நின்று தன்னை சுற்றி 3 பக்கமும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசக்கூடிய விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் கூட மண்டபத்தினுடைய வளாகத்திற்குள் தான் முழுவதுமாக நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மண்டப அரங்கிற்கு உள்ளாக இல்லாமல் அந்த அரங்கிற்கு வெளியே ஒரு திறந்தவெளி மைதானத்தில் பொதுமக்களை அந்த பகுதி கிராமத்தினரை சந்தித்து விஜய் பேசக்கூடிய விதமாகத்தான் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் உள்ளே செல்வோம் என்று தொடர்ந்து விடாப்பிடியாக முயற்சித்து வருகின்றார்கள். ஏற்கனவே கடந்த ஒரு அரை மணி நேரமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் தன்னுடைய மைக் மூலமாக தொடர்ந்து அறிவுறுத்தலை வழங்கி வருகின்றார். தொண்டர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது என்று எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆனந்தினுடைய எச்சரிக்கையை மீறி அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கான முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது அரசியல் கட்சி நிகழ்ச்சி அல்ல, இது அரசியல் நிகழ்ச்சி அல்ல, கட்சி கூட்டம் அல்ல, பொதுமக்களை சந்திப்பதற்காக பாதிக்கப்படக்கூடியவர்களை சந்திப்பதற்காக விஜய் வருகின்றார். எனவே நாம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆனந்தன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தடுப்புகளை தூக்கி வீசி உள்ளே செல்வோம் நாங்களும் என்று அங்கிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர்கள் தொண்டர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அந்த பகுதியில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் உள்ளே செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயினுடைய இந்த பயணத்தின் மூலமாக பல்வேறு விவசாயிகளை சந்திக்க இருக்கின்றார், பல தரப்பினரையும் சந்தித்து பேச இருக்கின்றார். வீடுகளை இழக்கக்கூடியவர்களுடைய பாதிப்புகள் என்ன, நிலத்தை இழக்கக்கூடியவர்களுடைய பாதிப்புகள் என்ன, சுற்றுச்சூழல் பாதிப்புகள் என்ன ஏற்படும். ஏனென்றால் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என்பது ஏரிகளின் மாவட்டம். இன்று நேற்றல்ல, பல்லவர்கள் காலம் முதல் அந்த பகுதிகள் என்பது ஏரிகளின் மாவட்டமாக இருந்தது. எனவே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இந்த திட்டத்தால் ஏரிகளுக்கு, நீர்நிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அது குறித்து நேரடியாக விஜய் கேட்டறிய இருக்கின்றார். என்றாலும் கூட இந்த திட்டத்தை விஜய் ஆதரிக்கின்றாரா எதிர்க்கின்றாரா என்பது அவர் பேச தொடங்கிய பிறகுதான் தெரியும். தற்போது அளவில் விஜயை பொறுத்தவரை அவர் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிய இருக்கின்றார். அவர்களுடைய பாதிப்புகளை கேட்டறிந்து விட்டு அதற்கான இழப்பீடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்த பரிந்துரையை அவர் தன்னுடைய ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே விஜய் இந்த திட்டத்தை ஆதரிக்கின்றாரா எதிர்க்கின்றாரா, பரந்தூருக்கு மாற்றாக வேறு ஏதேனும் பகுதியில் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவாரா, அல்லது மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்தினால் போதுமானது என்று விஜய் சொல்லுவாரா என்பதாக
பல கேள்விகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு பொதுமக்கள் தன்னிடம் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை கேட்ட பிறகு அவர் என்ன பதில் சொல்லுகின்றாரோ அதை பொறுத்துதான் விஜயினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும். அதன்படிதான் தற்பொழுது அந்த 11 கிராமங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே மண்டப வளாகத்திற்குள்ளாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விஜயினுடைய வாகனம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த பகுதியை சென்றடைய இருக்கின்றார். இந்த நிலையில் தான் தற்பொழுது அங்கு ஒரு சிறிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கின்றது. காவல்துறையினருடைய கட்டுப்பாடுகளை மீறி உள்ளே செல்வதற்கு இளைஞர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திருமண மண்டப வளாகத்தில் மைதானத்தில் நின்று பொதுமக்கள் விஜயை பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 11 கிராமங்களை சார்ந்த ஆயிரக்கணக்கானோர் 50க்கும் மேற்பட்ட வேன்கள் மூலமாக அந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பகுதி மக்கள் 900 நாட்களுக்கு மேலாக போராடி இருந்தாலும் கூட இன்று விஜய் வருவதன் காரணமாக அவர்கள் ஒரு புத்துணர்வோடு இந்த போராட்ட களத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. 900 நாட்களுக்கு மேலான தங்களுடைய போராட்டத்தில் பல அரசியல் கட்சியினர் வருகை தந்து தங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் விஜயினுடைய வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஒரு புத்துணர்வோடு இந்த போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். விஜயிடம் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை கூற வேண்டும் அவர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். இந்த பரந்தூர் என்பது எதற்காக தேர்வு செய்யப்பட்டது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு, இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் ஏற்கனவே பலமுறை விளக்கம் தந்திருக்கின்றது. சென்னை விமான நிலையம் என்பது ஒரு கட்டத்தில் டெல்லி மற்றும் மும்பைக்கு அடுத்த நிலையில் மிகப்பெரிய இந்தியாவின் பயணிகளை கையாளக்கூடிய 3வது பெரிய விமான நிலையமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க தொடங்கி இருக்கின்றது. பெங்களூரு 3வது இடத்திற்கு சென்று விட்டது. பெங்களூரு இருந்த 5வது இடத்திற்கு சென்னை விமான நிலையம் தள்ளப்பட்டு விட்டது. ஏனென்றால் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் என்பது சென்னை மாநகரினுடைய உட்பகுதியில் இருக்கின்றது. எனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. சரக்கு விமானங்கள் தரையிறங்கினாலும் கூட அவற்றிலிருந்து சரக்குகளை துறைமுக பகுதிக்கு எடுத்து செல்வதற்கு இரவு நேரங்களில் மட்டுமே வாகனத்தை இயக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 400க்கும் மேற்பட்ட பயணிகளோடு வரக்கூடிய விமானங்களை, பயணிகள் விமானத்தை 400 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய பயணிகளை கொண்ட பெரிய பயணிகள் விமானத்தை சென்னைக்குள் தரையிறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே சென்னைக்கு மாற்றாக பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கெல்லாம் அந்த விமானங்கள் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவேதான் சென்னை விமான நிலையம் பயணிகள் எண்ணிக்கையில் 9% வளர்ச்சியை மட்டுமே கண்டிருக்கின்றது கடந்த ஆண்டில். அதே நேரம் ஹைதராபாத் விமான நிலையம் 14% அளவிற்கு பயணிகள் எண்ணிக்கையில் வளர்ச்சியை கண்டிருக்கின்றது.